ஹாய் சுகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னா, நம்ம பேய வந்துட்டு அவன் எப்படி இங்க வந்தா அப்படிங்கிறதையும் நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அவனால பிளேக் நோய் பரவி நிறைய பேர் சாகுறாங்க. அதுக்கு அவனால முடிஞ்ச ஹெல்ப்பையும் பண்ண முடியல. அதே நேரம் அவளை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த காடஸ்க்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான். காடஸ் பொண்ணு இருக்கால, அவன் வந்துட்டு எப்படி அவனை மீட் பண்ணியிருப்பானா, ஒரு ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஒரு பெல்லு கட்டுறதுக்காக போயிருப்பா. அப்போ அவன்கிட்ட அதை கொடுக்கும் போது அவனுக்கே அது புரியாத விஷயமா இருக்கும். என்னடா நம்மளை பார்த்து எல்லாமே பயப்படுறாங்க, ஆனா இவ தைரியமா வந்துட்டு நம்மள்ட்ட கொடுக்காளே, அது மட்டும் இல்லாம மாஸ்க் போட்டு தானே இருப்பான். அவன் கொடுத்தோடனே அதை எடுத்துட்டு போய் அவன் மாட்டிட்டு வரான். இது எல்லாமே அவளுக்கும் பிடிச்சிருக்கு, அவளுக்கும் பிடிச்சிருக்கு. அதுல இருந்தா 2 பேருமே ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா பழகிருக்காங்க. அதுக்கப்புறம் போக போக தான் அவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல உலகத்துல நிறைய பேர் விழுத்தாலும் நமக்கு நம்ம லைஃப்ல யாராவது ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் பர்சன் வந்துட்டு இந்த உலகமே அந்த நம்ம ஃபோக்கஸ்ல இருக்காது, அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம்ல. அந்த மாதிரி தான் நம்ம பேய் டீமனுக்கும் ஆயிருக்கு. வேற எதை பத்தியுமே அவளுக்கு கவலைப்படல. அதனால இத்தனை பேர் இறக்குறாருன்னா அப்படிங்கிற விஷயத்தையும் கவலைப்படல. தன்னை அரவணைச்சிக்கிற, நான் எப்படி இருக்கேன், நான் எதனால டீமனா இருக்கேன் அப்படிங்கிற யோசிக்காத ஒரு பொண்ணு அது அவதான். அதனால அவளுக்காக என்ன பண்ண வேணாலும் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டியும் இவங்களுக்குள்ளேயே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வராங்க. அவன் ரொம்ப உடஞ்சு போறான். அதுவும் அவளுக்கு அடிபட்டு இருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே பிளேக் நோய் எஃபெக்ட் ஆயிருக்கு, ஐவோக்கும் எஃபெக்ட் ஆயிருக்கு. அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருந்தானா, நான் டீமன் தான், என்னென்ன நிறைய பேர் இறந்துருக்காங்க தான், ஆனா என்ன ஹர்ட் பண்ணது அவ ஒருத்தி தான். ஒரு கட்டத்துக்கு மேல எனக்காக அவ எவ்வளவு ரிஸ்க் எடுத்தா தெரியுமா? என் கூடவே எனக்காக ஸ்ட்ராங்கா நின்னா. இந்த பிரேக் நோயை எப்படியாவது தடுத்தே ஆகணும், நாங்க 2 பேரும் ஃப்ரீடமா இருக்கணும். நான் ஒரு விதமா ஃப்ரீடம் இல்லாம இருந்தேன், ஆனா இன்னும் வந்துட்டு அவளும் ஒரு விதத்துல ஃப்ரீடம் இல்லாம இருந்தா. அப்படிப்பட்ட நேரத்துல தான் கரெக்டா நம்ம பைஸ் கார்டு வந்துட்டு எங்களை வந்து சீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவ கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டு மொத்தமா என்னை வெறுக்கவும் ஆரம்பிச்சா. இனிமேல் என் பக்கமே இருக்காதுன்னு சொல்ல ஆரம்பிச்சா. ஆனா தூரத்துலேருந்து நான் அவளை ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன், அவளை கவனிச்சுக்கிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், என் உயிரை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அவளை காப்பாத்துங்க. இப்ப அவளுக்கு அந்த நோய் பரவி இருக்கு. இதுதான் என்னோட இன்னொரு கோரு. நான் இதை இங்க செதைச்சி நானே இங்க இறந்து போறேன். ஆனா அவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற விஷயத்த மட்டும் அவகிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா அவ வெறுக்கிறாதான், ஆனா இந்த உலகம் என்னை வெறுத்த அளவுக்கு அவன் என்னை வெறுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட இன்னர் கோரை எடுத்துட்டு அங்கேயே அவன் அழிச்சுக்கிட்டு அங்கேயே அவன் இறந்து போறான். இறந்து போன இடத்துல ஒரு வெள்ள மாதிரி கிரியேட் ஆகுது. இது வரைக்கும் எந்த டீமன் இறந்தப்பையோ அவங்க ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனா நம்ம டீம் முதல் டைமா ஃபீல் பண்ணுது. ஏன்னா அது அவன் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அவனோட பிறப்பே அப்படிங்கிறப்ப அவனால எல்லாம் மீறி நடக்கிற ஒரு விஷயத்த அவனால ஒன்றும் பண்ண முடியாது. அவன் சாகத்துக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு செத்துருப்பான். இந்த உலகத்துல அந்த வெளிச்சம், அந்த நேச்சர், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக மட்டும்தான் நான் ஃப்ரீடமாக இருக்குன்னு தப்பிக்க நினச்சனோயே, மற்றபடி மக்களை கொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போயிருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த காடஸ் பொண்ணை எழுந்திருக்கிறா. அவள் எழுந்திரிச்சுக்கு அப்புறம் அவனை தான் தேடுறா. தேடிட்டு இருக்கும் போதே ஹீரோ வந்து சொல்ல வரான், ஆனா அவளே சொல்லிடுறா, என்ன அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணி என்னை காப்பாத்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்குள்ள நடந்த குட்டி குட்டி மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் 2 பேரும் சந்தோஷமா இருந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிளேக் நோயும் இவ செத்த போயிடும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா அந்த பிளேக் நோய் அங்க இருந்து யாருக்குமே போகல, எல்லாரையும் மறுபடியும் அஃபெக்ட் பண்ணுது. அவங்களுக்கே புரியல, அவன் தான் இறந்து போயிட்டானே, அப்புறம் எப்படி இந்த நோய் மறுபடியும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ட்டு அவங்களுக்கு சுத்தமா புரியாம இருக்கு. ஹீரோனுக்கு தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. அதுவும் நம்ம ஐவோக்கு தான் அஃபெக்ட் ஆனது தெரிஞ்சு அவ சிஸ்டர் கதறிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அவ எழுந்திருக்கவே இல்லை. அதை நினைச்சு அவ ஃபீல் பண்ணிட்டு சரி நாம சாக போறோம் அப்படின்ட்டு ஹீரோ பக்கத்துல உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. உடனே அப்படியே கொஞ்சம் மயக்கமாயிட்டாவ. ஹீரோ மேல தய போறவோ உடனே நம்ம ஜீவன் என்ன பண்றதா அவன் பக்கம் இழுத்துக்கிறான். ஏண்டா இந்த நேரத்துலயும் இவ்வளவு பொசசிவோட இருப்ப அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கே தோணுது. இப்படி இவங்க பேசிட்டு இருக்க நேரத்திலேயே நம்ம எந்த ஒரு தப்புமே பண்ணலையே, ஏன் இப்படி அப்படின்ட்டு அந்த காடஸ் பண்ணகிட்டே கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் அவனை வெறுத்து தான் போக சொன்னேன். என்னாலேயே அந்த மெடிசன் கண்டுபிடிக்க முடியல, அவன் அழிச்சா மட்டும் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணிக்கிட்டே இருந்தது. அப்படிங்கிறப்ப நம்ம குட்டி பையன் ஒரு விஷயம் யோசிக்கிறான். என்னன்னா, நீங்க ஆராய்ச்சி பண்ண புக்லலாம் நீங்க எந்த இடத்துல இருந்து ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ண புக் எல்லாத்தையுமே புரட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு விஷயம் தெரியுது. அந்த காடஸ் போன ஒரு ட்ரீ மாதிரி ஒரு இடத்துல இருந்திருப்பாள்ல, அந்த ட்ரீயை தேடி ஓடி போறான்.
அங்க போயிட்டு இங்க ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா, இது மறுபடியும் துளிர் விடுவான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு இடத்துல போயிட்டு உரசனத்துக்கு அப்புறம் அதுல பிளட் வர மாதிரி இருக்கு. திடீர்னு அதுல இருந்து ஒரு செடி முளைச்சு வருது. இந்த செடியில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு அதுல அவன் ஒரு மருந்து ரெடி பண்ணி அதை வந்துட்டு எல்லாருக்குமே கொடுக்குறான். அந்த பிளேக் நோயும் கியூர் ஆகுது. ஹீரோயினும் போயிட்டு அந்த முன்னாடி இருந்த பைஸ் கார்டு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு லாக் போட்டிருப்பாங்களோ ஒரு இடத்துல வச்சு அந்த லாக்கை எடுத்து விட்டு அவளை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவளை வெளியில வர வைக்கிறாங்க. அப்படி அவ வரும்போது அவ்வளோ ஃபீலிங்கா அவ்வளோ சந்தோஷப்படுறா. அதே நேரம் நம்ம குட்டி பையனை பார்த்தா அந்த மரத்துல இருந்து அந்த மூலிகை எடுத்துட்டு வந்தான்ல அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இதே மாதிரி மர டீமன் ஒண்ணுன்னு அவங்க அம்மா வந்துட்டு அவன்கிட்ட இருந்துட்டு கூப்பிட்டு போற மாதிரியும் அம்மான்ட்டு அவன் கதற மாதிரி ஒரு சில விஷயத்த யோசிச்சு அவங்க பதறிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, நீ இங்கே இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க அம்மாவை பத்தி சொல்லும் பொழுது அவனுக்கு ஆறுதலா ஜியோ என்ன சொல்றான்னா, என்னோட லைஃபையும் என் பிரதரை நான் இழந்ததுக்கு அப்புறமும் என் அப்பாவை நான் இழந்ததுக்கு அப்புறமும் ஒரு மரத்தை கட்டி பிடிச்சதான் அவங்க ஃபீல்ல நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. என்னதான் இருந்தாலும் அவங்க நமக்கு வரப்போறது இல்லை, அவங்களோட சொல் நம்ம பக்கத்துல தான் இருக்கும். அதுக்கு பதிலாக நான் இருக்கேன் அப்படிங்கிற நமக்கு சொல்ற மாதிரி ஒரு உறவு நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு நானும் உனக்கு அப்படி இருப்பேன் அப்படின்னு ஜியோ பையன் இந்த குட்டி பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணி நம்ம லீச்சோன்னு பையப்புல தான் காட்டுறாங்க. அவன் இருந்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் போட்ட பிளான் எல்லாத்தையுமே இப்போ ஹீரோ சொதப்பலாக்கிட்டு இருக்கான்ல, அதனால அங்கே அவன் பவர் வீக் ஆகிற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். இதுக்கு வேற ஏதாவது பிளான் போட்டே ஆகணும் அப்படின்ட்டு அவன் மறுபடியும் இல்லத்தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதனால் காலையில் ஹீரோ ஒரு பக்கம் தனியாக உட்காந்து இந்த வால்நட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அதை எடுத்து உடச்சிக்கிட்டு அவனோட சின்ன வயசுல யாரும் அவனை துரத்திட்டு வர மாதிரியும் அதை அப்படியே அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சில விஷயத்த யோசிச்சுக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கத நம்ம ஹீரோயின் பார்த்த உடனே என்ன தீவிரமா இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பக்கத்துல நீ இல்லையே அதனால கொஞ்சம் டீப்பா யோசிச்சுட்டு இருந்தேன். அப்ப நான் இருந்தா உன்னை பத்தி மட்டும் தான் யோசிப்பேன் அப்படின்ட்டு பையன் ஃபிளட்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படிலாம் எப்படா பேசுறீங்க என்னன்னு கற்றுக் கொடுக்குறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே நம்ம குட்டி பையன் மருந்து செஞ்சு கொடுத்து அந்த பிளேக் நோயை குணப்படுத்தினதால அங்க இருக்கிற மக்கள் தான் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்றாங்க. அங்க நம்ம ட்ரீமர் ஃபுல்லா குடிச்சு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்குது. ஆனா நம்ம ஹையும் வந்துட்டு ஏதோ ஒரு சேட்னஸ்லயே இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நமக்குள்ள ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு அங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு கேம் சொல்றா. என்னோட ஃப்ளூட் இருக்குல்ல அதை வச்சு நான் சுத்தி விடுவேன், அது யார் பக்கம் நிற்கிதோ நான் ஒரு கொஷின் கேட்பேன், அவங்க அதுக்கு கரெக்டான பதில் சொன்னா கீழே இருக்கிற ஒயிட் பூ வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கும். ஆனா பொய் சொன்னா அது வளைஞ்சு அவங்க பொய் சொல்றாங்க அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடும் போது ஆனா ஃப்ரூட்டாவை சுத்தி விட்டதுக்கு அப்புறம் நேரா அது ஹைவே பக்கத்துலதான் போய் நிக்கிது. அவளை பார்த்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறா ஹீரோயின். அதுவே செம்ம ட்விஸ்டடான கேள்வி. நீ வந்துட்டு டேன் குரூப்போட ஆளா அப்படின்னு கேட்கிறப்ப எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுவும் குட்டி பையன்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறான். அதுவும் யாஞ்சி பையன்ல என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருக்கான். அவ இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ தேவையில்லாம கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒயிட் பூவை எடுத்து காட்டுறா. அந்த ஒயிட் பூ வளைஞ்சி காட்டி கொடுத்துருது. ஹீரோயின் ஒவ்வொரு விஷயமா சொல்றா. நாம இங்க இருந்துட்டு வேற கேட்டுக்கு போகும்போது அந்த குண்டன் மலைக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துதான் நம்ம டெலிபோட்டோம். ஆனா எங்க வந்து நம்ம சேர்ந்தோம், இந்த வாட்டர் லேண்டுக்கு வந்து சேர்ந்தோம். அதுக்கு காரணம் வந்துட்டு யாரும் வேற விதமா யோசிச்சிருக்காங்க. எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சாதான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். அப்போ அங்க நீ வேற மாதிரி யோசிச்சிருக்க. அது மட்டும் இல்லாம இங்க எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போகலான்னு சொல்றப்ப குட்டி பையனை கடத்துற மாதிரி அவனை தனியா பிரிச்சு விட்டது நீதான். அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணது நீதான். அது இல்லாம இன்னொரு விஷயம், எங்க ரெண்டு பேர்த்த மட்டும் கதவுல லாக் பண்ண வைக்கிற ஐடியாவும் நீதான் அப்படின்னு சொல்லும்போது அவளும் வேற வழியே இல்லாம ஒத்துக்க ஆரம்பிக்கிறா. நான் இப்ப இல்ல, என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணல, அந்த குரூப்ல தான் இருந்தேன், அதுக்கப்புறம் பிடிக்காம வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்றப்ப இல்ல நாம வந்துட்டு அந்த ஊர் மக்களுக்கு வியாதியை குணப்படுத்திட்டு இருந்தப்ப ஜியோக்கு ஒரு லெட்டர் வந்துட்டு நம்ம பீரோல இருந்து வந்துச்சு. அதுல இருந்துதான் அவங்க நம்ம குரூப்ல ஸ்பை இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கையில அது இல்லாம ஒரு டேட்டூ இருக்கிறதாவும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சந்தேகம் அப்படியே எல்லார் பக்கமும் திரும்புது. அதுவும் நம்ம ஹீரோ பக்கம் தான் திரும்புது. அடுத்தது உடனே எழுதிருப்பா
நான் ஆல்ரெடி உங்க பக்கமே இல்லடா, நீ என் பக்கம் திரும்புறதுல எந்த ஒரு வேலையுமே இல்ல. இங்க சுத்தி நம்ம குட்டி பையன் மேல டவுட் எல்லாத்துக்குமே திரும்புது. ஹீரோயின் கேட்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. அவன் வந்துட்டு இல்ல நான் இல்ல, அப்போ உன் கையில டேட்டோ இருக்கான்னு பாக்கணும் அப்படிங்கிறப்ப, அப்ப இந்த கூட இருக்கிற யாஞ்சி பையன் போல வேற இன்னும் ஒரு விஷயத்த சொல்றான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா விளையாண்டு சாப்பிட்டுட்டு ஒயிட் குடிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்ப அவன் கையை பார்க்க போறப்ப அதை மட்டும் காட்ட மாட்டேன் அப்படின்ட்டு அப்ப அவங்க சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். அதனால இன்னும் டவுட் அதிகமாயிட்டு நம்ம ஹீரோவை தான் பார்க்கலாம், நீங்களாவது என்ன நம்புங்க அப்படிங்கிறப்ப அவனும் டவுட்டோட பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம குட்டி பையனுக்கு அப்படியே வெறுத்தே போயிடுறான். ஏன்னா தான் இன்ஸ்பிரேஷன் தான் ஹீரோ அவரே தன்னை சந்தேகத்தனோட பார்க்கறாரு அப்படின்னு ரொம்ப உடஞ்சி போறான். ஹீரோ தான் இருந்துட்டு அவனை செக் பண்ணலாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். குட்டி பையன் கையை பார்க்கும்போது அவன் உடஞ்சிடுறான். அங்கே இதில் டேட்டோ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜியோவால என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா ஜியோ பயக்குள்ள தானே அண்ணன் மாதிரி அவளை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவனே சந்தேகப்பட்டான்னு தெரிஞ்சோடனே அங்கே இருந்துட்டு உடஞ்சி அவன் அப்படியே அங்கே போயிட்டு தனிமையாக படுத்திருக்கான். ஜியோவும் வந்துட்டு பேசலாம் அப்படின்ட்டு அவன் ரூம் பக்கம் இருக்கிற கதவுகிட்ட வரான். அவனால என்ன பேச முடியும், அவன் குற்ற உணர்ச்சியில் இருக்கான். அவனும் வந்துட்டு அவன் பேசாமல் போனது கூட இன்னும் அவனுக்கு ஹர்ட் ஆகிடுது. தனக்கு காலையில் சேடாக இருந்து வெளியில வரான். அவனோட குரூப்பே உனக்கு பிடிச்ச சிக்கன்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு யாஞ்சி பையன் வேணும்னே ரொம்படியாக சாப்பிட கூப்பிட்றான். ஆனால் அவன் கோவச்சிக்கிட்டு எதுவுமே சாப்பிடாம அங்கேருந்து கிளம்புறான். இதை பார்த்துனே ஜியோலாம் கடுப்பாயிட்டு இருக்கான், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ ஒரு பக்கமாக இருந்து வெறுப்பேற்றுறான். அவனை சின்ன பசங்களை சமாளிக்க கூட தெரியல, இவர் வேற வாழ்வித்த வேற கற்றுக்கணுமா அப்படிங்கிறப்ப இதான் பெரிய டீமன் ஆச்சே, உனக்கு சரி பண்ண தெரியுமா? ஆமாம், இந்த மாதிரி சின்ன பசங்க கோவமாக இருந்தால் அவங்களுக்கு கேண்டி வாங்கி கொடுத்து அப்படியே தலையில் தட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஜியோ தட்டி கொடுக்கும்போது யோ சும்மா இருயா அப்படின்ட்டு அவன் கடுப்பாயிடுறான். ஓஹோ, அப்போ அவனை சமாதானப்படுத்தணும்னா கேண்டி வாங்கி கொடுக்கணுமா அப்படின்ட்டு நம்ம கிட்ட தான் கேண்டி இல்லையே அப்படின்ட்டு அவன் சின்ன கையில் வச்சுருக்க ஃப்ரூட்டை வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பையபோல ஏதோ தீவிரமாக பிளான் பண்ணிட்டு அப்புறம் நம்ம யாஞ்சியோட இதான அந்த மலைக்கு போயிடுறாங்க. அந்த மலையில தான் நம்ம ஹீரோயினும் ஒன்றா இணைஞ்சி இப்போ வந்துட்டு அந்த டீமன் வேர்ல்டுக்கும் நம்ம மாடர்ன் வேர்ல்டுக்கும் நடக்கிற பிரச்சனையை இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாதான் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை எதை பண்ணுவாங்கன்னா நம்ம யாஞ்சி இருக்கிற அந்த மலை, அந்த மவுண்டன் டெம்பிள்னு சொல்கிறாங்களே அந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. அங்கே தான் இப்போ எல்லாருமே ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் வெல்கம் டு த மை வேர்ல்டு அப்படின்னு கூப்பிட்டு ஒரு போஸ்டில் நின்றுட்டு இருக்கான் நம்ம யாஞ்சி பைப்புல. இவன் ஏன்டா பைத்தியகாரத்தனமாக இப்படி நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாமே யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் அங்கே இருக்கிற சிலையும் அப்படிதான் நின்றுட்டு இருக்குது. போனதுக்கு அப்புறம் இது மாதிரி நாங்கள் 2 பேரும் பைஸ் டோக்கனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே போய் நிற்கிறப்ப இவ்வளோ நாள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாஞ்சியோட தாத்தா அங்கே வராரு. இந்த உலகமோ அந்த டீமன்ஸோட உலகமோ நிறைய குழப்பம் ஏற்பட்டு போயிருக்கு. பல உலகம் வந்துட்டு அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி டீமன்ஸால பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த பைஸ்கார் தொலைஞ்சதுல இருந்துட்டு இவ்வளோ பிரச்சனை. இப்போ மறுபடியும் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் இணையறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது, அதை நம்ம நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள வந்துட்டு பாண்டிங் வந்துட்டு 50% தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பைஸ்கார்டுங்கிறவங்க டீமனும் ஹியூமனும் அந்த அளவுக்கு 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணும். அப்படி லவ் பண்ணால் மட்டுமே அவங்க அதில் இணைய முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க 2 பேருக்கும் வெக்க தாக்க முடியல. நம்ம ஜியோவுக்கு கடுப்பாகுது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப இவனுக்கு எங்கடா போகுது, இவனுக்கு எங்கே போகுது கேட்டுட்டு இருந்தா நம்ம ஹரிவும் வந்துட்டு வெளியில போறா. இதை பார்த்துட்டு இருந்த ஹீரோயின் போயிட்டு நீ எங்கம்மா போற அப்படின்னு கேட்குறப்ப ஏன்னா இருந்தாலும் அந்த டேங்க் குரூப் வந்துட்டு நம்மளை ட்ரேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அவங்க எவ்வளோ தூரத்தில் நம்ம நெருங்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதை போயிட்டு நான் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு எங்கேயோ கிளம்புறா. இது நல்லா ஹீரோயினுக்கு புரியுது, இருந்தாலும் அவளை தடுக்கலை. அங்கே பார்த்தா நம்ம குட்டி பையன் தான் தனியாக இருக்கான்ல, அவனுக்கு வந்து நம்ம ஜியோ பைப்புல வந்துட்டு ஆப்பிள் வந்துட்டு வச்சுட்டு போகிறான். ஆனால் அதை அவன் சாப்பிடாம அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறப்ப உடனே பின்னாடி ஹீரோ வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை, அப்போ நான் தானே உன்னை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர், உன்னை இன்ஸ்பிரேஷன் பண்ணுறது நான் தானே அப்படிங்கிறப்ப இல்லை எப்போவுமே அவர் தான் அவருக்கு நான் லூசு பையன் உன்னை போய் சந்தேகப்பட்டான் அப்படின்ட்டு திட்டும்போது குட்டி பையன் கோவப்பட்டு அடிக்கிறான். என்ன அவன் மேலே கோவமாக இருக்க, அவனை திட்டினாலும் கோவப்பட்டு அடிக்கிற, அது எங்களோட இது பர்சனல், அதில் நீ தலையிடாத அப்படின்னு ஹீரோவை சொல்லி அனுப்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு ஏன் அவங்கெல்லாம் இவ்வளோ ரூல்ஸ் சொன்னோன்னே அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்குறான். சே அதெல்லாம் இல்லை, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன,
பிளட் மூன் வர்றப்போ என்னோட சக்திகளை நானும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நானும் கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன். அதனால இப்போ என்ன பிரச்சனை, நாம் ஒன்று இணைய போகிற அடுத்த நாள், அதாவது நாளைக்கு தான் அந்த பிளட் மூன் வருது, அதனால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. இவ்வளோ நாள் நான் டீமனாக மாதிரி நிறைய பேர்த்த கொல்ல இருக்கேன். அந்த சம்பவம் நடந்ததும் அந்த பிளட் மூன் டேவில் தான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் தான் நான் நிறைய தப்புகளை பண்ணியிருக்கேன். அதை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது ஈரன் பக்கத்தில் இருந்துட்டு, இவ்வளோ நாள் நான் அவன் கூட இல்லை, ஆனால் இப்போ நான் இருக்கேன், அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோவுக்கு ஒரு யோசனையாகவே இருக்குது. ஏன்னா அந்த விஷயத்துல தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பிளட் மூன் டேல தான் வந்துட்டு நம்ம ஜியோவோட அண்ணனையும் அப்பாவையும் ஹீரோ கொன்ன மாதிரி காமிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அது இவனோட தப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இங்கே போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு நம்ம போக போக பார்ப்போம். பேசிட்டு இருக்க அதே நேரம் அந்த முகமுடி போட்ட ஆள் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஓவும் ஒரு இடத்துக்குள்ளே போகிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. திடீர்னு அவனுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகி ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகுது. என்ன உனக்கு இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கு அப்பப்போ அப்படிங்கும்போது, அதே நீ நம்ம இங்கே வரத்துக்கு முன்னாடி நீ ஒரு கான்டாக்ட் போட்டல, அதுவும் ஒன்றெல்லாம் லவ் ஃபீல்டில் பார்த்தா இந்த மாதிரி வர மாதிரி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி அதுதான் அப்படிங்கிறப்ப, அது ஒன்றும் வந்து கான்டாக்ட்லாம் இல்லை, ஆல்ரெடி அது ஒரு ஃபேக் கான்டாக்ட் தான். என்ன சொல்கிற, என்னம்மா சொல்கிற நீ? ஆமாம்மா, அது ஒரு ஃபேக் கான்டாக்ட் தான். உனக்கு இப்படி அடிக்கடி ஆபத்துக்கு காரணம் அது ஒரு ஸ்பெல்லு. எது ஸ்பெல்லா? என்ன ஸ்பெல்லு? அப்போ நீ வேணும்னு இதை பண்ணியா? ஆமாம், இப்போ நான் ஏதாவது உங்ககிட்ட நெருங்கி பேசுனா அது அப்படிதான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 2 பேரும் ஒன்றா ஆகிட்டோம்ல, நீ என்ன மைண்டில் நினைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப, அடி பாவி, அப்போது மறுபடியும் இப்போ பாரு உன் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு அவள் ஒரு வார்த்தையை சொல்கிறா. ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது, இதை வச்சு தான் இவ்வளோ நாள் நீ என்னை பயமுறுத்திட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சாக்கில் கேட்டுட்டு இருக்கான். சரி சரி, என்ன இருந்தாலும் ஜியோ உனக்கு பிரதர் மாதிரி தானே அப்படிங்கிறப்ப, இல்லையே அப்படிலாம் நீ முடிவு போட்டா நான் என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் அவள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, டப்புக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி வியடாக பார்த்துட்டு தான், என்னாச்சு என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமா அப்படிங்கிறப்ப, எனக்கு ஜெலஸ் உண்டாகுன்னு ஒருத்தங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு 2 பேரும் வெக்கப்பட்டு அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பாவி பயப்பிள்ளைய, இப்படியா நீ ஹீரோவை பயமுறுத்தி வச்சிருக்க ஒரு ஃபேக் கான்டாக்ட் போட்டு? அதுக்கப்புறம் நம்ம ஜியோ வால் பயிற்சி செய்கிறதும் காட்டுறாங்க. அவன் வெறித்தனமாக வால் பயிற்சி செஞ்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ இந்த அளவுக்கு வால் பயிற்சி செய்கிறது என்னை கொல்றதுக்காக தானா அப்படிங்கிறப்ப, அதை பற்றி இப்போ எதுங்க பேசிகிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்றானதுக்கு அப்புறம் நான் சொன்ன ப்ராமிஸை காப்பாற்ற முடியாது, அதனால அப்படின்ட்டு அவனோட சக்தியை கொஞ்சம் எடுத்து அவனோட நெத்திப்பொட்டில் வைக்கிறப்ப, இதுக்கு முன்னாடி ஒரு இல்யூஷன் அவனுக்கு ஒன்று வருது. இதுக்கு முன்னாடி அந்த வாழை வச்சுருந்தவங்க தண்ணியில் அவ்வளோ வித்தியாசமாக அந்த வாழை யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் அந்த தண்ணியோட பவரை எடுத்துட்டு இவனை விட செம்ம மாஸாக செம்மையாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் உடஞ்சி நிற்கிறப்ப அது லைட்டாக ஹீரோ ஃபேஸ் மாதிரியே தெரியுது, அதே நேரம் ஜியோ ஃபேஸ் மாதிரியும் தெரியுது. அவள் இது யார், இந்த வாழை வச்சுருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறப்ப, இதுக்கு முன்னாடி இருந்த மாஸ்டரு அவர் வந்துட்டு அப்படின்ட்டு அவரை பற்றி சொல்ல வரான். ஆனால் இவன் நிறைய கேள்வி கேட்டோன்னே, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன்ல, நீ என்னை கொல்றதுக்கு இந்த விஷயத்த நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படின்ட்டு, அதனால நான் இதை ஃபுல்லாக உனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன், இது மூலியமாக நீ அந்த வாழை பற்றி நல்லா யூஸ் பண்ணி கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நீ என்னை கொல்லுவல்ல அப்படின்னு கேட்கும்போது, நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்து அந்த டீல் போகிறப்ப கண்ணில் இருந்த மோட்டிவ் வேறு, ஆனால் இப்போ உன்னை நான் பக்கத்தில் இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் உன்னோட மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது, அதனால நான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜியோ சொல்லும்போது, அதெல்லாம் நீ யோசிக்க வேணாம், என்னை கொல்ற பொறுப்பு உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். இவன் ஏன் இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் உட்கார வச்சு அந்த பெரியவர் இருந்தார்ல நம்ம யான்ஜியோட அந்த தாத்தா, அவர் வந்துட்டு 2 பேத்தையும் ஒன்றா இணைக்கிறாங்க. அப்படி இணைக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணிட்டு மேலே அந்த 2 உலகத்தையும் இப்போ வெர்ச் பண்ணுறதுக்காக அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூடவே இன்னொரு ஆள் இருந்திருப்பாரு. அவர் ஒரு பக்கம் நின்றுட்டு இவர் ஒரு பக்கம் நின்றுட்டு 2 பேருமே அவங்க சக்தியை பயன்படுத்தி அங்கே இருக்கிற போர்ட்டில் இணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் காவலுக்கு யார் நிற்கிறதுனா, நம்ம ஜியோவும் அதுக்கப்புறம் யான்ஜியும் நிற்கிறாங்க. ஏன் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 பேருமே வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. பிரச்சனை நம்ம நீச்சவன் பயப்பில் எதாவது காமிக்கிறாங்க, எனக்கான நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு அவன் அங்கே வில்லத்தனமாக சிரிக்கிறான். அதே நேரம் இங்கே பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு அந்த உடஞ்ச இதை ஒன்றாக்கிட்டு இருக்கிறப்ப
திடீர்னு இந்த பவர் டவுன் ஆகுது. என்ன விஷயம்னு பார்த்தா யாஞ்சியோட தாத்தாவுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் நின்று இருப்பாருல சத்தி கொடுத்துட்டு, அவரு உடனே அதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. நீ ஏன் அதை ஸ்டாப் பண்ண அப்படின்ட்டு அவர் கேட்டுட்டு இருக்கு. அதே நேரம் வெளியில நின்று நம்ம டீமுக்கு அங்கே ஆபத்து வருது. வேற யாருன்னா அந்த முகமுடி போட்டவன் அவன் ஒரு 4 பேர்த்த கூப்பிட்டு வரான். அதுக்கு ஜியோ அட்டாக் பண்ண ரெடி ஆகுறப்ப அவன் ஒரு சக்தி டார்க் ஸ்பெல்லை ரிலீஸ் பண்ணி அவங்க நார்மலாக இருந்த ஹியூமன்ஸை டீமனாக மாற்றி இவங்க கூட சண்டை போட அனுப்பிச்சி வைக்கிறாங்க. யாஞ்சியும் நம்ம ஜியோவும் மாற்றி மாற்றி 2 பேரும் அட்டாக் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு அவங்கள விட பவராக இருக்காங்க. நம்ம ஜியோ பயப்புல வந்துட்டு எல்லாத்தையுமே குத்துவோம். ஆனால் அது இதெல்லாம் எதுவும் ஆகாது. அவங்க உடம்புல கொஞ்சம் செதில்ஸாக இருக்கும். அப்போதான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா வாட்டர் மாஸ்டர் பயபுள்ள இருப்பான்ல, அவன் வந்துட்டு ஒரு இதை கொடுத்துட்டு போயிருப்பான். ஒரு நத்தைங்களோட ஓடு செதில் மாதிரி. இதை வந்துட்டு குட்டி பையிட்ட கொடுத்து இது ரொம்ப பவர்ஃபுல்லானது, இதை வச்சு நீ ஏதாவது இன்கிரீடியன்ட் கண்டுபிடிக்க முடிஞ்சா ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதை கொடுத்துருப்பாங்க. அது ஷெல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு அந்த டீமன்ஸோட உடம்புக்குள்ளே இருக்கு. அதனால தான் இவங்க கத்தியை வச்சு குத்துனாலும் அவங்களுக்கு எதுவும் ஆகலை. இங்கே இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதே நேரம் அங்கே கரெக்டாக லீச்சுவான் பயபுள்ளையும் வரான். அவன் வந்து உருவத்தை மாற்றிட்டு நின்றுட்டு நம்ம யாஞ்சியோட தாத்தாட்ட என்ன இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.